மார்னிங் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் வந்து 5:06. நாம் இப்போது மைசூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். யூ ஹவ் நோன் த லொக்கேஷன். நம்ம இப்போ கோவா போயிட்டுருக்கோம். என் கூட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர்லேருந்து யாரும் இல்லை, ஆனால் மை ஃப்ரெண்ட் சந்தோஷ் அண்ட் அர்ச்சனா ஆர் ஜாயினிங் மீ. அவங்க வந்து பெங்களூர்லேருந்து கிளம்புவாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே சிராங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். சிராங்கிறது எனக்கு ஒரு 185 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஃபார் ஹிம் ஐ திங்க் அரவுண்ட் 150 கிலோமீட்டர்ஸ் மேபி. ஸோ 2 பேரும் அங்கே மீட் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வில் பி a solo ride. அதுக்கப்புறம் we'll have a company. கோவா வந்து அரௌண்ட் 620 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஆனால் எங்களோட ஸ்டே வந்து ஆக்சுவலி ஒரு 660 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது. ஆன் தி வேல ஏதாச்சும் ஆன் தி வேல மேபி தூத்சாகர் விசிட் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஆனால் டைம் இருக்குமான்னு தெரில. டைம் அண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில, மழையா என்னான்னு இன்னும் தெரில. பை த வே, இது வந்து 25th of June. ஸோ யூனோ ரைட், ஏர்லி மான்சூன் டைமு. அதனால் பார்ப்போம். இப்போ ரொம்ப பிச் டார்க்காக இருக்குது. கொஞ்சம் ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருந்துச்சு இந்த மார்னிங் அரௌண்ட் 4 o'clock. ஸோ அதான் கொஞ்சம் ரோடெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெட்டாக இருக்குது. சாக்கணும் ரிங் ரோட்லேருந்து நம்ம இப்போது மைசூர் பெங்களூர் ஹைவே ரீச் ஆகிட்டோம். நம்ம எப்படின்னா இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினாலேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு சிரா கூட்டு போகும். ஸோ பேசிக்கலி அந்த சிராங்கிறது வந்து இட் கம்ஸ் ஆஃப்டர் டும்கூரு. தென் டும்கூரு, சிரா, தாவன்கரை, ஹுப்ளி, இதுதான் ரூட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். டைம் என்னென்னா 5:20 ஆச்சு. இன்னும் 173 கிலோமீட்டர்ஸ், 3 hours 18 minutesன்னு காட்டுது. பார்ப்போம். 8:14 சொல்லுது நம்ம ரீச் ஆகுறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5:30 கிளம்புவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு வந்து 2 hours தான் ஆகும். ஸோ பார்ப்போம். மோஸ்ட் ப்ராப்ளி வில் ரீச் அட் த சேம் டைம். லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அவருக்கு. ஸோ வில் சி. இந்த ரோட் பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு கைஸ் ஆல்மோஸ்ட். பட் அங்கங்கே கொஞ்சம் இன்னும் வேலை போயிட்டு தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு நேற்று ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தார். ஸோ ஹி சைட் த ரோட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் டன். ஐ மீன் ஆல்மோஸ்ட் ரெடி. நானும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிருக்கிறேன் இந்த ரோட் ரெடி ஆகுதுக்கு. யோசிச்சு பாருங்கள், மைசூர் டு பெங்களூர் எவ்வளோ 90 minutes, 75 minutesன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எப்படியோ ஸ்பீட் லிமிட் அது இதுன்னு வச்சு இது பண்ணிடுவாங்க. டோல் தாங்க வேறு லெவலில் வாங்க போகிறாங்களாம். ஐ ஹர்ட் இட்ஸ் அரவுண்ட் லைக் 250 to 400 rupees. எனக்கு சரியாக தெரில. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த க்ரூஸ் பண்ணுறதுக்காகவே வரலாம். 150 கிலோமீட்டர்ஸ் ஆறாமல் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் பெங்களூருக்கு. சும்மா ஒரு குட்டி பிரேக், ஃபர்ஸ்ட் பிரேக். ஒரு 100+ கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சிராக்கு. சந்தோஷ் கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மக்களே ஒரு வழியாக வந்துட்டோம். we have reached nearby சிராக்கு அவுட்டரில் இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 8:13 ஆகுது. ஸோ we have completed around 178 kilometers. சந்தோஷ் எனக்கு பின்னாடி வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் எங்கேயாச்சும் நிப்பாட்டுவோம், ஒரு டீ அடிப்போம். ஏன்னா நாங்கள் கோவா போகிறோன்னா கோவா மட்டும் கிடையாது, கோவா, கோகர்ணா, ஜோக் ஃபால்ஸ், ஷிமோகா, சிக்மங்களூர் இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் இந்த 5 to 6 days. எப்பா கைஸ் கேட்காதீங்க, லாஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் நொந்துட்டேன் கைஸ், நொந்துட்டேன், சீரியஸாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை பிரேக் அடிச்சிருப்பேன் கைஸ், வெறும் நாய்ங்களுக்கு மட்டும், லிட்ரலி. அப்புறம் லாஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் ரோடு ரொம்ப மோசம். இப்போ இது பார்த்தோன்னே அப்பான்னு இருக்குது எனக்கு ஹைவேஸ் வந்தோடனே. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் 4-5 ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். டீ இருக்குன்னு நாங்கள் சரி ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே சந்தோஷ் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் வராங்களான்னு.
So people coming from Mysore and planning to Goa, just in case உங்களுக்கு அந்த உடுப்பி அந்த ரூட் எடுக்க பிடிக்கலன்னா you can take this route. So ஸ்ரீரங்கா மைசூர்லேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கப்பட்டினா அங்கேருந்து லெஃப்ட்டு, ஸோ ஸ்ட்ரெயிட் சிராக்கு வந்துட்டு டைரெக்டாக இந்த ஹைவே ஜாயின் ஆயிரும். சித்ரதுர்கா தாவங்கர் இந்த ஹைவே ரோடு வந்து பெல்லூர் கிராஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் தான் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் லாஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜோட கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ அது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் அங்கேருந்து இந்த ஹைவே ஜாயின் ஆகிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 3 hours ஆச்சு. 3 hours 20 minutes சம்திங் ஆச்சு. ஸோ யா யூ கேன் பிளான் திஸ். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல மொத்தமாக கோவாக்கு. லெட் மீ சி how much time I'll take. And almost ஒரு 1 hour break எடுத்திருக்காங்க என்னோட. So that's okay. Sama wind blast guys. வேற லெவல் தள்ளுது அப்படியே. ரோட்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குது. எஸ்எஸ்ஐட் ஒரு ஹுப்ளி வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஹுப்ளிலேருந்து நாங்கள் போகிற இடம் ஒரு 188 கிலோமீட்டர்ஸ். அது வந்து காட் ப்ளஸ் சிட்டி இருக்கும். ஸோ அதுவே ஒரு 4-5 hours ஆயிரும். ஸோ எங்களோட பிளான் இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12-1 o'clock ஹுப்ளி ரீச் ஆகிட்டோன்னா ஸோ வில் பி ஏபிள் டு ரீச் கோவா பை ஈவினிங் 4-5 o'clock தான் பிளானு. ஸோ லெட்ஸ் சி. மழை வராமல் இருந்தால் இட் வில் கோ ஆஸ் பர் பிளான். மழை வந்தால் ஸ்டில் இட் வில் கோ ஆஸ் பர் பிளான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். பேஸ் கண்டினியூஸாக 90-100 ஆராமாக க்ரூஸ் பண்ணதில்ல. சூப்பராக இருக்குது. சந்தோஷ் அண்ட் ரச்சனா. பை த வே கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்மெட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ இந்த புது எம்டி ஹெல்மெட் வாங்கினதுலேருந்து அது வந்து ப்ராப்பராக நிற்கலை. இட் வாஸ் லைக் ஷேக்கிங், இட் வாஸ் நாட் ஸ்டிஃப். ஸோ நான் இப்போ வேற ஒரு செட்டப் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன வாங்கி அதில் எக்ஸ்ட்ரா 3mm டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ டபுள் சைட் டேப். பார்க்கலாம் எப்படி நிற்குதுன்னு. I haven't tested it properly. சும்மா சிட்டிக்குள்ளே அந்த மைசூர் அவுட்டர் ரிங் ரோடில் சும்மா ஓட்டி பார்த்தேன். இட் வாஸ் ஓகே. பட் இங்கே அடிக்கிற விண்ட் பிளாஸ்ட்டை பார்த்தா இதுதான் ப்ராப்பர் டெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிவ் a review about that one as well. And நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் that will be even more easier. ஏன்னா எம்சில் போடாமல் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். I'll keep you guys posted. டைம் பார்த்தீங்கன்னா 9:52 ஆச்சு. போய்கிட்டே இருக்கோம் சேம் ரூட். மழை நினைக்கிற அந்த சைட்லாம் எப்படி குத்தரல பார்ப்போம். ஓ அந்த சைட் ஃபுல்லாக மேகங்கள். கைஸ் கோப்ரோவில் தெரியுதான்னு தெரில. அந்த சைடு இருக்கிற மலை ஃபுல்லாக தேர் லைக் windmills the entire stretch all over the mountains which are visible in the camera now. There are like hundreds of windmills. Super ah guys, பார்க்கிறதுக்கு வேற லெவல். the cloudy ride ஆரம்பிச்சு ஒரு 250 kilometers கவர் பண்ணிட்டோம். இன்னொரு 400 kilometers இருக்கு கவர் பண்ணுறதுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:22. கிளைமேட் இப்படியே இருக்கணும், நல்லாயிருக்கும், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாக 100ல் தான் கைஸ் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 to 1 hour ஃபுல்லாக 100ல் தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பிரிட்ஜ். ப்ளஸ் பக்கத்துலேயே மலை, விண்ட்மில்ஸ். ரோட்லலாம் ஏதோ படத்தை பார்த்த மாதிரி ஞாபகம், ஆனால் எந்த படம் தெரில. Started drizzling, so I think it will rain in some time. Let's see. Hope it doesn't, and hope it stays the same way. Alright, petrol filling done. இங்கே இந்த ஹுப்ளி ஒரு 189 kilometers இருக்கு. ஸோ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் அடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்.
அடித்தா தான் சீக்கிரம் போக முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இந்த சென்ஸ் லேட் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி இப்போது 11:30 ஆயிடுச்சு. உப்புளி தாண்டி லஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறோம், பார்க்கலாம் அதுக்குள்ளே தான். ஏன்னா இப்போ இந்த ஹைவேல கைஸ் ப்ளீஸ் மேக் ஏ நோட், ப்ராப்பர் ஹோட்டல்ஸ் எங்களுக்கு கிடைக்கல எங்கேயுமே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க, சாப்பிட்றது மட்டும். ஏன்னா இது வந்து சிட்டிக்குள்ளே போகிறது கிடையாது, அவுட்டர்லேயே அப்படியே வந்துடுது. ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போனால் தான் ஹோட்டல்ஸ் இருக்கும், இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ மை காட், 3 லேன்லேருந்து 2 லேன் ஆயிடுச்சு கைஸ். This is AH47. ஓகே, என்னங்கடா கான்செப்ட் நடுவில் மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க. ஓ மை காட், அடப்பாவிகளா, வாய்க்கா தக்கறாது, அதனால அந்த ஏரியா மட்டும் விட்டுருக்காங்க. ஓகே, அது வந்து 3வது டோல் இந்த ரோட்டில். அண்ட் வெற்றிகரமாக there's no charge for bike I guess. Yes, of course. ஃபைனலி கைஸ் ஹுப்ளி கிராஸ் பண்ணிட்டோம். ஒரே ஸ்ட்ரெச்சில் அடித்தாச்சு. நல்ல மழை வந்தனால என்னால் ஷூட் பண்ண முடியல ப்ராப்பராக. ஸோ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் 465 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். இனி என்ன சொல்கிறது, வில் ஃபினிஷ் ஆர் லஞ்ச். தென் எப்படியோ இந்த ரூட்லேயே ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் போனால் ஒரு லெஃப்ட் எடுக்கணும், அதுதான் காட் செக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 170-180 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு. ஸோ லெட்ஸ் see. ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். சாமா பசி, நல்லா அடித்து பிடிச்சி வந்தோங்க, நிப்பாட்டவே இல்லை எங்கேயுமே. 100லேயே க்ரூஸ் பண்ணனால இவ்வளோ டைமுக்கு வர முடிஞ்சது, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிருக்கும். என்னன்னே தெரில. ஆனால் இது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நடக்குமான்னு. மழை வரும், கரெக்டாக ரெயின் லைனர் எடுத்து போடுவோம், மழை ஸ்டாப் ஆயிரும், அதுக்கப்புறம் மழையே வராது. இது உங்களுக்கு நடந்திருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க பைஸ், இவ்வளோ அடித்து பிடிச்சி வந்தோம். இப்போது எங்கள் ஸ்டேக்கு ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு 4 hours காட்டுது. அடேங்கப்பா, அப்படி என்னப்பா இருக்குது ரூட்டில் பார்ப்போம். 6 மணிக்கு தான் போய் ரீச் ஆகுமா? ஓ மை காட். Wow, look at this guys. We still have 175 kilometers more. இப்போ தான் புரியுது ஏன் 4 மணி நேரம் காட்டுச்சுன்னு. சிங்கிள் லேன் ரோட் கைஸ், எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வருது. ஸோ அவங்க ஸ்பீட் பண்ண முடியாது, ஸோ அவங்க பின்னாடி தான் போய் அவட வேறு வழியே இல்லை. எப்படி லைனாக போயிட்டுருக்குன்னு, இதுக்கு தான் அவ்வளோ நேரம். பஞ்சு கோவா ரோடுக்குள்ளே போகிறோம். பஞ்சு 161. ஓகே, கட்டணுமா என்னான்னு தெரியல. 2 வீலருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில. மும்பை அனாகல், அடேங்கப்பா, மும்பைலேருந்து வர பஸ் அது வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே லெஃப்ட்டு. ஓகே, ஓ ரைட் போனால் தார்பாட். ஓகே, சாப்பிட்லாம் கைஸ், நம்மளால முடியாது.